அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை தோசைக்கு தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் 2 டம்ளர் ரவா எடுத்துருக்கலாம். ரவா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது இன்னொரு லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா தோசை மாவு பதத்தில் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி தக்காளி வரமிளகாய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளித்து அந்த அரைச்சதை அதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தாட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் திக்காகணும். நல்லா திக்காகிடுச்சு. ஆற வச்சு நம்ம இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். கோதுமை தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம தோசை எப்படி எடுத்துக்கிட்டோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு. மெலிசாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செவன்னு எடுங்க. சட்னியும் சிகப்பாக இருக்கும். வெறும் தக்காளி தான் போட்டிருக்கோம், வரமிளகாய் போட்டிருக்கோம், வெங்காயம் கூட சேர்க்கலை. அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.